ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடியிலேருந்து வந்திருக்கிற புக்கிங் பற்றின முக்கியமான அப்டேட்டோட சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங் பிப்ரவரி மாதத்துக்கு உண்டானது. நாளை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. கீழ்கி திருப்பதியில் டிடிடியோட கோயில்களான திருச்சானூர் அலமேலு மங்காபுரமில் இருக்கிற பத்மாதி அம்மாவாரி கோயில், ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோயில், அப்பலைகுண்டா, நாராயணவனம், நாகலாபுரம் சொல்லிட்டு இருக்குது. அங்கெல்லாம் நடக்கிற ஆர்ஜித சேவாஸ் நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகலாம். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா தரிசனத்துக்கு போகிறப்ப ஃபஸ்ட்டு விஐபிஸ் உட்கார வைப்பாங்க, அதுக்கப்புறமா ஆன்லைனில் புக் பண்ணவங்கள தான் உட்கார வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் ஆஃப்லைனில் புக் பண்ணவங்கள உட்கார வைக்கிறாங்க. ஒரு சில டிக்கெட்ஸ் ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும், ஒரு சில டிக்கெட்ஸ் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் இருக்கும். ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கீழே டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட்டோட புக்கிங் பற்றின அப்டேட் கொடுப்பாங்க. அங்கே கிளிக் ஹியர் லிங்க் கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இது போர்ட்டல். உங்கள் மொபைலில் கூகுளில் இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசரில் ttdevastanam.ap.gov.in அதை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணால் மொபைல் நம்பர் கேட்கும். கீழே கெட் ஓடிபி இருக்கும். மொபைல் நம்பர் டைப் செய்து கெட் ஓடிபி கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஓடிபி வரும். அதை டைப் செய்து லாகின் பண்ணிக்கோங்க. இந்த டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் புக்கிங் இருக்கிற அந்த அப்டேட்டில் கிளிக் ஹியர் லிங்க் எனேபிள் பண்ணுவாங்க. நாளைக்கு காலையில் 10 மணி போல் அதை கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஜெனரலாக போன மாதம் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, ஆப்பில் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் கேட்காது, பட் போர்ட்டலில் புக் பண்ணுறப்போ இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் கேட்கும். பட் இப்போ எதுவும் மாற்றிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் போர்ட்டலில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் எதுக்கும் வச்சுக்கோங்க. கல்யாணோற்சவம் திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயிலில் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. போர்ட்டலில் லாகின் செய்துக்கோங்க. கல்யாண மண்டபம் இருக்குது, ஜஸ்ட் நம்ம லாகின் செய்யறதுக்கு தான் இது. இல்லை நீங்கள் கல்யாண மண்டபம் புக் பண்ணிக்கலாம், இல்லைனா கல்யாண வேதிக்கா கிளிக் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும், லாகின் செய்துக்கோங்க. லாகின் ஆனோன்னா பிஏடி அங்கிறது பத்மாதி அம்மாவாரி கோயில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆல் சேவாஸ் கிளிக் பண்ணால் கல்யாணோற்சவம் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 31ஆம் அவைலபிளாக இருக்குது. அடுத்து பிப்ரவரி மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, நாளை காலையில் 10 மணி போல். இந்த மாதிரி நீங்கள் கல்யாணோற்சவம் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். 500 ரூபாய்க்கு 2 பேர். குங்குமாச்சானா டிக்கெட் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் கவுண்டர் இருக்குது. அங்கே மட்டும்தான் குங்குமாச்சானா பத்மாதி அம்மாவாரி கோயிலில் டிக்கெட் கொடுப்பாங்க. 250 ரூபா ஒருத்தருக்கு. மத்தியானம் 3 to 4 நடக்கும் குங்குமாச்சானா. அந்த டைமில் போய் நம்ம வாங்கிக்கணும். ஆன்லைனில் குங்குமாச்சானா டிக்கெட் கிடையாது. அதே மாதிரி ஏகாந்தம் சேவா நைட்டு நடக்கும், ஒருத்தருக்கு 50 ரூபா. நைட்டு ஒரு 8:45 போல் கேட் நம்பர் 3 கிட்ட போய் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா க்யூவில் நின்று வாங்கிக்கலாம் டிக்கெட். ஏகாந்தம் சேவாக்கு உண்டானது. இதெல்லாம் ஆஃப்லைனில் தான் கொடுப்பாங்க. பத்மாதி அம்மாவாரி கோயிலில் அபிஷேகம் சேவா, வஸ்திர அலங்கார சேவா சீக்கிரமாக புக் ஆகிடும். அடுத்து நீங்கள் சுப்ரபாதம் சேவா புக் பண்ண போகிறதா இருந்தால் ஒருத்தருக்கு 50 ரூபா. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 5 லேடிஸில் போகிறீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற எந்த ஒரு மங்கள பொருட்களாக இருக்கட்டும் தாயார்கிட்ட வச்சு திருப்பி கொடுப்பாங்க. 31ஆம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் இதுவும் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா என்ட்ரன்ஸ் வேறு வேறு இடத்துல இருக்கும், சீக்கிரமாக நம்மளை விடுவாங்க. ஃபஸ்ட்டு 5 லேடிஸில் நம்ம போனோம் அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்கிற எந்த பொருளும் மங்கள பொருட்களும் தாயார்கிட்ட வச்சு திருப்பி கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் அர்ச்சனா சேவா இருக்கும், அது ஆஃப்லைன் டிக்கெட் மட்டும்தான். நேரில் தான் போய் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகணும். ஆதார் வச்சு நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஆப்பில் புக் பண்ணுறப்போ 5 ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன் காமிக்கும், போர்ட்டலில் புக் பண்ணுறப்போ ஆதார் மட்டும்தான் காமிக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ புக் பண்ணிக்கோங்க. நிறைய சேவாஸ் பற்றி டீட்டெயில் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்ரீனிவாச மங்காபுரமில் நீங்கள் அபிஷேகம், வஸ்திர அலங்கார சேவா, திருப்பாவாடா சேவாலாம் அட்டன் பண்ணால் திருமலாவில் எப்படி அங்கே பெருமாள் இருப்பாரோ அதே மாதிரி இருப்பார். நமக்கு அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ரீனிவாச மங்காபுரம், அப்பலைகுண்டாலெல்லாம். ஸ்ரீனிவாச மங்காபுரமில் தோமாலா, சுப்ரபாதம்லாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம டோக்கன் வாங்கிட்டு போயிடலாம். 50 ரூபா ஒரு டிக்கெட், 10 ரூபா ஒரு டிக்கெட், 10 ரூபா ஒரு டிக்கெட் நீங்கள் அப்படியே நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஒரு சில சேவாஸ்லாம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. கல்யாணோற்சவம் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் போர்ட்டலில் ஃபஸ்ட்டு லாகின் செய்து கல்யாண வேதிக்கா இல்லை கல்யாண மண்டபம் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் செய்து சேவாவில் பிஏடி டெம்பிள் கிளிக் பண்ணி ஆல் சேவாஸ் கிளிக் பண்ணால் கல்யாணோற்சவம் உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இன்கேஸ் நீங்கள் ரூம் நாங்கள் எதுவும் புக் பண்ணலை, திருச்சானூரில் டிடிடியோட ரூம் தொல்லப்பா கார்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அது ஆன்லைன் ரூம் புக்கிங் மட்டும்தான்.
இந்த சேவாலாம் புக் பண்ணால் அங்கே ரூம் கிடைக்குமானா ப்ரைவேட் லாட்ஜஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் திருச்சானூரில் தான் ஸ்டே பண்ணணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு திருப்பதியில் ரூம் கிடைச்சாலும் சரி, ப்ரைவேட்டோ இல்லைனா டிடிடியோடதோ நீங்கள் அங்கே கூட ஸ்டே பண்ணிக்கலாம். 24 மணி நேரமும் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 24 ஹவர்ஸும் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கும். 150 ரூபாய்க்குள்ளார தான் கேட்பாங்க. ஷேர்டாக நம்ம போனோம் அப்படின்னா 30 ரூபாய் 40 ரூபாய் தான் கேட்பாங்க. நமக்குள்ளாரே 4-5 பேர்லாம் இருந்தோம் அப்படின்னா. சுப்ரபாதம் சேவாக்கு கூட 2 மணிக்கு கூட நீங்கள் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போகலாம். ஆட்டோவும் இருக்கும், ஊபர் ஓலா பாருங்கள், இல்லைனா சாதாரணமாக ஜென்ரல் ஆட்டோவே அங்கே இருக்கும். பஸ்ஸு காலையில் 5:30 மணிலேருந்து நைட் 9:30 மணியோட அவ்வளோதான். விஷ்ணுநிவாசத்தில் நீங்கள் பஸ் ஏறணும், அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் பஸ் ஏறணும் பத்மாவதி அம்மாவாரி கோயிலுக்கு போகிறதுக்கு அப்படின்னா விஷ்ணுநிவாசத்தோட மெயின் என்ட்ரன்ஸ் அந்த சைடு இருக்கிற என்ட்ரன்ஸில் இருக்கும், கோவிந்தராஜ சுவாமி கோயில் ரோட்டில். அங்கே பஸ் ஏறிக்கணும். பஸ் ஸ்டாண்டில் ஏறிங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு பஸ்ஸு வந்துடும். பட் நீங்கள் சேவாஸ் எல்லாம் புக் பண்ணுறீங்க, அபிஷேகம், வஸ்திர அலங்கார சேவா, ரூம் எதுவும் போடலைன்னா நீங்கள் திருப்பதியில் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். ஏன்னா ஆட்டோ உங்களுக்கு கிடைக்கும். நைட்டு 1 மணிக்கு போகிறதுக்கும் கிடைக்கும், 2 மணிக்கு போகிறதுக்கும் கிடைக்கும், 3 மணிக்கு போகிறதுக்கும் கிடைக்கும். மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மெயின் ரோட்லேயே இருக்கும், அங்கே வந்து ஏறிக்கோங்க ஆட்டோ. லக்கேஜ் மொபைல்லாம் கொடுக்கறதுக்கு கோயில் தேவஸ்தானத்தோடதே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அந்தந்த சேவா டைமுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அப்போ போய் கொடுத்துக்கலாம் லக்கேஜ். இதெல்லாம் மொபைல்லாம் ஒரு சில இதுக்கெல்லாம் ட்ரெஸ் கோடு உண்டு. சேவாஸ்க்கெல்லாம் போகிறப்போ நீங்கள் வேஷ்டியில் போங்க. இன்னும் ஸ்ரீனிவாச திவ்யனுக்கு ஹோமம் ப்ளஸ் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் வரல, வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன், நாளைக்கு காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. இன்றைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் ரொம்ப சீக்கிரமாகவே தீர்ந்துருச்சு. ஸோ நாளைக்கு தரிசனம் பார்க்கறதுக்காக கீழ்த்திருப்பதிக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்கணும் அப்படின்னா ஒரு 2 to 3 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு நாளைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனே கிடைக்கும். ஸ்ரீவாரிமெட்டில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ 6 to 8 நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கிடைக்கும். நாளைக்கு காலைக்குரிய டைம் ஸ்லாட்டில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் ஆதார் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஆகலாம். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் திருமலாவில் காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுப்பாங்க. 5 to 7 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டிடிடியோட ரூம்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா ரூம் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அகைன் சாயந்தரம் ஒரு தடவை ஓப்பன் பண்ணுவாங்க, செக் பண்ணி பாருங்கள். ரூம் இருக்கிறத பொறுத்து காலியாக எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் கூட சில டைம் கொடுக்குறாங்க, செக் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து தான். அண்ட் எப்போ திருப்பதிக்கு திருமலைக்கு போனாலும் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் ஆஃப்லைன் லக்கி டிப் ட்ரை பண்ணுங்கள். நம்மக்கிட்ட எந்த தரிசன டிக்கெட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். ஒரிஜினல் ஆதார் வச்சு க்யூவில் நின்று ஏதாச்சும் ஒரு சேவாவில் மட்டும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார நம்ம பெயர் பதிவு பண்ணால் தினமும் ஆஃப்லைனில் லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க. குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. நாம் செலக்ட் ஆனால் மறுநாள் காலையில் செலக்ட் ஆன சேவாவையும் பார்த்துட்டு மூலவர் பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 85,142 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 5.04 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 22,064 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.